ஏஎம்டிக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட Ryzen 5 ப்ராசஸர்ஸ் இன்டெல்லை விட நல்லாவே பண்ணுச்சு. நாங்கள் ரேடியான் 6800 XT கார்டை கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுவும் Nvidiaவோட RTX 3080க்கு சரிசமமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது Nvidiaவோட BFGPU Nvidia 3090க்கு ஈடு கொடுக்குற மாதிரி AMDயோட ஹை-எண்ட் கார்டு Radeon 6900 XT வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துருக்குது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம கேமிங்க்கு போகலாம். இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் கேம் என்ன சூஸ் பண்ணிக்கோன்னா டூம் இட்டர்னல். இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4K செட்டிங்கில் வச்சுருக்கோம். எல்லா செட்டிங்ஸுமே அல்ட்ரா நைட்மேரில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம நைட்மேர்னா மேக்ஸ் செட்டிங்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம கேம் பிளேக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த யாரையாவது கொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கேம் பிளே இங்கே கண்டிப்பாக பிளேயபிளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. இவ்வளோ ஆளுங்க இருந்துமே ஆமாம், இவ்வளோ இங்கே எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலுமே இங்கே ஓகே ஃபியூவல் இல்லை. இது நல்லாவே பண்ணுது. இதை நாங்கள் முன்னாடி 3090 கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இது 3090 தான் இது காம்படிஷனாக இருக்கு. ஆனால் 3090 டெஸ்ட் பண்ணப்போ இன்னும் நல்ல ஃப்ரேம்ஸ் கிடைச்சது. ஆமாம், இன்னும் நல்ல ஃப்ரேம்ஸ் கிடைச்சது. அதில் இன்னுமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓவராலா 3090 தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா இது டெஃபினட்டா பிளேயபிளான ஒரு ஃப்ரேம். கண்டிப்பா இது பிளேயபிள். பாத்தீங்கன்னா இப்போ 300 வரைக்கும் போகுது. நமக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 200க்கு மேல கன்சிஸ்டன்டா ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. சோ இப்போ நாம நீ சாவறதுக்கு முன்னாடி 8Kல மாத்திட்டு இது எப்படி நம்ம 8Kல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். செத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம 8Kக்கு போகலாம். ஓகே, ஸோ இங்கே நாங்கள் செட்டிங்ஸை இப்போ மாற்றியாச்சு. 8Kல வச்சுருக்கோம். மறுபடியுமே அல்ட்ரா நைட் மேரில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே மேக்ஸான செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம கேமுக்கு போய் ஆடலாம். இங்கே அதே லெவலில் தான் நம்ம மறுபடியும் ஆடுறோம். இந்த வாட்டி அட்லீஸ்ட் சாவாமல் கொஞ்சம் நேரம் இருக்கிறான்னு பார்க்கலாம். இங்க கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கரெக்டா அந்த சேஞ்ச் தெளிவா தெரியுது. கண்டிப்பா இந்த சேஞ்ச் இங்க நீங்க பார்க்கலாம். கண்ணை பார்த்தாலே அந்த கண்ணோட குவாலிட்டி எல்லாம், அந்த ரெசல்யூஷன் எல்லாம் நல்லா இருக்கு. ஃப்ரேம் ரேட்டும் பரவாயில்ல. 4K அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு 70 ஃப்ரேம்ஸ் கான்ஸ்டன்டா கிடைக்குது. அது டெஃபினட்டா பிளேயபிள் தான். கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், பிளேயபிளா தான் இருக்கு. லோ ஹெல்த் இருந்தாலுமே இங்க அட்லீஸ்ட் விளையாடாது முடியுது. ஆனா டூம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ் டைட்டில். இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு கேம் போய் பார்க்கலாம். என்ன கேம் போலாம் அனந்தன்? அடுத்து பார்டர்லேண்ட்ஸ் 3 பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்டர்லேண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்டர்லேண்ட்ஸ் 3 ஆட போகிறோம். இங்கே நீங்க செட்டிங்ஸ் பார்க்கலாம். 4Kல செட் பண்ணியிருக்கோம். மிச்சது எல்லாமே மேக்ஸில் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கேமுக்கு போகலாம். இந்த பார்டர்லேண்டோட விஷுவல்ஸே பாத்தீங்கன்னா வேற லெவலா தாறுமாறா இருக்கு. அப்படின்னு ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இங்க டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனாலுமே இது ஆர்ட் ஸ்டைல் போயிருக்கிறதுனால இங்க இந்த டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஃப்ரேம் ரேட்ஸும் டீசெண்டா தான் இருக்கு. இப்போ கான்ஸ்டன்டா 70 FPS கிடைக்குது. இப்போ இந்த பக்கம் போனா கொஞ்சம் ஃபைட் வரும். அப்போ ஃப்ரேம் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைட்லயும் 63. ஆமா, நல்ல ஃப்ரேம் ரேட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நல்லா தான் ஹேண்டில் பண்ணுது. கேம் பிளேயபிளாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. சுடதான் முடியல, ஆனால் அது ஏன் தப்பு தான். பார்டர்லேண்ட்ஸ் அவ்வளோ பார்க்க அவ்வளோ ரியலாக இல்லாட்டியும் அது ரொம்ப கிராஃபிக் இன்டென்சிவான கேம். இருந்தாலும் 6900 XT அதை நல்லா தான் ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா இதில் இதுக்கு ஆப்டிமைசேஷன் இது கண்டிப்பாக இங்கே இருக்குது ரேடியான் கார்ட்ஸ்க்கு. ஆமாம், ஸோ அதனால இது கொஞ்சம் 3090 விட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட்டராக பண்ணுது அப்படின்னா. இந்த ரேடியான் கார்ட்ஸ் கார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பார்டர்லேண்டுக்கு ஆப்டிமைஸ். பார்டர்லேண்ட் கேம் 6900 XT ரேடியான் கார்ட்ஸுக்கு ஆப்டிமைஸ் பண்ணது. ஸோ ஜென்ரலாக Nvidia கார்ட்ஸில் கிடைக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். இந்த கேம் ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவும் 4Kல இது ஆடும் போது 4Kல இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. 8Kல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ 8Kக்கு மாறலாம். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் இங்கே 8Kக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம கேமுக்கு போய் விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தூரத்தில் இருக்க மலையில இருக்க டீட்டெயில்ஸ் கூட நீங்க இங்கிருந்தே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது பார்க்க செம்மையா இருக்கு.
என்னன்னா அந்த கன்ல இருக்கிற அந்த ஷேடோஸ் எல்லாமே இந்த இப்போ நீங்க பார்க்கலாம் இங்க வெயிலுக்கு வந்தா இந்த கன்ல இருக்க டீடைல்ஸ் மறுபடியும் ஷேடோல போகும்போது அந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வர்ற மாதிரியே இருக்கு. கரெக்டா இருக்கு. ஆனா ஃப்ரேம் ரேட் இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ப்ளே பண்ணலாம், இருந்தாலும் 4K ல ப்ளே பண்ண கண்டிப்பா 4K ல தான் வந்து நாங்க இத ப்ளே பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 8K ல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர். சோ ஃப்ரேம் ரேட் அதிகமா தேவைப்படுது. சோ இந்த ஃப்ரேம் ரேட் பரவாயில்ல, இருந்தாலும் இந்த ஃப்ரேம் ரேட்டுக்கு FPS விளையாடுறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இது கொடுக்காது. ஸோ 4K ல நீங்க கண்டிப்பா இந்த கேம் ஆடலாம். 8K கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவான கேம்க்கு அடுத்து போகலாம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க கால் ஆஃப் டியூட்டி. ஸோ இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டி கோல்டு வார் ஆட போறோம். இது ஒரு புது கேம். இதோட கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறா இருக்கும். ஸோ வந்து இங்க நம்ம என்ன செட்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4K ல இது இருக்கு. மிச்ச எல்லா செட்டிங்குமே வந்து நாங்க அல்ட்ரால தான் வச்சிருக்கோம். இங்க வந்து நாங்க ரே ட்ரேசிங்கும் ஆன் பண்ணிருக்கோம். ஸோ பேசிக்கா ரே ட்ரேசிங் என்னன்னா வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பெட்டரா இது காமிக்கும். முன்னாடி வந்த கேம்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து கியூப் மேப் வச்சுதான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து ரியல் டைம் ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு வந்து கேம்ல காமிக்கும். ஸோ அதையும் நாங்க இங்க ஆன்ல தான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு கேம் ஆடலாம். ஸோ இங்கே ரே ட்ரேசிங் எனேபிள் ஆயிருந்தா கூட இது வந்து என்விடியாவோட ரே ட்ரேசிங் அளவுக்கு வந்து இங்கே அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த 6900 XTல பார்த்தீங்கன்னா 5120 ஸ்டீம் ப்ராசஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 80 ரே ட்ரேசிங் யூனிட்ஸும் இங்கே இருக்கு. ஆமாம், இது நாம 3090 கூட கம்பேர் பண்ணா 3090ல 10496 கூட கோர்ஸ் இருக்கு. அது இல்லாமல் 82 என்ன ரே ட்ரேசிங் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ நம்பர்ஸ்னு பார்க்கும்போது 3090 பெட்டரா இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா இந்த நம்பர்ஸ் இங்க பெட்டரா இருக்கிறதுனால வந்து நீங்க வந்து நம்பர்ஸ் டபுளா இருக்கிறதுனால டபுளா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இவங்க வந்து இங்க டிஃப்ரெண்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அவ்வளோவா ப்ராக்டிக்கல்ல டிரான்ஸ்லேட் ஆகாது. ஆமா, இருந்தாலும் பாக்குறதுக்கு 3090 கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு. இப்போ ஃப்ரேம் ரேட்ஸ் பார்த்தாலும் இப்போ ஆவரேஜா ஒரு 30 ஃப்ரேம்ஸ் கிடைக்கிறது. ஆனா 3090ல வரும்போது ஃப்ரேம் ரேட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்டா இருக்கும். இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஃப்ரேம் ரேட் அங்க இங்க வருது, இருந்தாலும் பிளேயபிளா தான் இருக்குல்ல. கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் 8Kக்கு மாற்றிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்குமே அல்ட்ரால தான் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு செட்டிங் மட்டும் நாங்கள் அல்ட்ரால வைக்கல. அது ஏன் வந்து இப்போ சொல்கிறோம். ஸோ ரே ட்ரேசிங் பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் எல்லாமே அல்ட்ரால தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்பரன்சி இதை மட்டும் நாங்கள் இப்போதைக்கு வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இது ஏன்னா வந்து இப்போ நான் இதை மாற்றுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 GB வந்து VRAM இருந்துச்சு. ஆனால் இப்போ இதை மாற்றின உடனே வந்து இது மேக்ஸ் அவுட் ஆகுது. அதனால வந்து இப்போ கேம் வந்து நம்ம லான்ச் பண்ணாலுமே ரன் பண்ண முடியாது. அதனால வந்து இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கலாம், ஹைலைல டிசேபிள் பண்ணி வைக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணிட்டு கேம் ஆடலாம். ஆமாம், 8K எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 8Kல வந்து செட்டிங்ஸை மாற்றியாச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7 ஃப்ரேம்ஸ் கிட்ட தான் வருது. கண்டிப்பாக இது பிளேயபிள் கிடையாது தான். இங்கே 7 ஃப்ரேம்ஸில் வந்து நம்ம ஆட முடியாது. ஆனால் டீட்டெயில்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் இங்கே பெட்டராக தான் இருக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கேம் பிளேவை பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2 கார்ட்ஸுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த 2 சார்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ எக்ஸோடஸில் இதே ட்ரெண்டை பார்க்கலாம். பேசிக்காக 6900 XT RTX 3090 விட 2 விஷயத்தில் லாக் ஆகுது. ரே ட்ரேசிங் அப்புறம் DLSS. சிம்பிளாக சொல்லணும்னா DLSS ஒரு AI அப்ஸ்கேலிங் டெக்னிக். இது நம்ம டெக்ஸ்சர்ஸை வந்து லோவர் ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி அது AI மூலமாக அப்ஸ்கேல் பண்ணும். அதனால இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இதோட ரிசல்ட் நம்மளுக்கு 8Kலையும் நல்ல டெக்ஸ்சர்ஸ் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஆனால் இது நேட்டிவான AI அளவுக்கு நல்லா இல்லாட்டியுமே
4K விட இது பெட்டராக இருக்கும். கூடவே கார்டில் லோட் குறையும். அதனால இங்கே உங்களுக்கு FPS கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். இதை பற்றி நம்ம RTX 3090 வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருப்போம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு NVIDIAக்கு இங்கே அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். DLSS 2.0 நிறைய டைட்டில்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஃபிடலிட்டி எஃபெக்ட்ஸ் பற்றி தெரியணும்னா எங்களோட பழைய RX 6800 XT வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது கார்டு தரும். AMD Radeon Relive சாஃப்ட்வேரில் சில நல்ல நிஃப்டியான கண்ட்ரோல்ஸோட வருது. குவையட் சைலண்ட் ஆப்ரேஷனுக்கு, அப்புறம் டிஃபால்ட் பேலன்ஸ் செட்டிங்க்கு, கூடவே ஃபைனலாக ரேஜ் மோட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இது 1 கிளிக் ஓவர் கிளாக் ஆப்ஷன். இந்த ரேஜ் மோடில் பூஸ்ட் கிளாக்கை ஹை ஆக்கி கேமிங் பர்ஃபார்மன்ஸில் ஒரு பூஸ்ட்டை இது கொடுக்கும். கேம் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அது AMDயோட ஸ்மார்ட் ஆக்சஸ் மெமரி. முன்னாடி இந்த CPUனால வெறும் 256 MB GPU மெமரி தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஆக்சஸ் மூலமாக நம்ம மொத்த GPUவோட மெமரியும் ஆக்சஸ் பண்ணலாம். என்னதான் RX 6900 XTல இருக்கிற GDDR6 RTX 3090ல இருக்கிற GDDR6Xஐ விட டெக்னிக்கலாக ஸ்லோவாக இருந்தாலுமே எஃபெக்டிவாக RX 6900 XTயோட பேண்ட்வித் 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு லிமிடேஷன் இருக்குது. இது வெறும் AMD 5000 சீரீஸ் ப்ராசஸர்ஸ், அப்புறம் AMDயோட 500 சீரீஸ் மதர் போர்டு கூட தான் ஒர்க் ஆகும். மதர் போர்டு லிஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் இங்கே வரலாம். ஆனால் கேம்ஸில் இந்த இம்பேக்ட் ரொம்பவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் 4 to 20% இருக்கும். நம்ம ஆடுற டைட்டிலோட ரெசல்யூஷனை பொறுத்து இது இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு Ryzen 5000 சீரீஸ் ப்ராசஸர், அப்புறம் சப்போர்ட்டட் மதர் போர்டு இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சரை நீங்கள் கண்டிப்பாக டர்ன் ஆன் பண்ணணும். இப்போ நம்ம டெஸ்ட் பெஞ்சில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் இங்கே Ryzen 5950X அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு ப்ராசஸரில் இதுதான் பெரிய தலை. மிச்சது எல்லாமே இங்கே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்பர்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்சர் இதை பற்றிலாம் பேசாமல் நம்ம கிராஃபிக் கார்டை பார்க்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ் டிசைன் Radeon 6900 XT. இது ஆக்சுவலாக RTX 3090 விட சின்னதாக இருக்குது. இங்கே இதுக்கு 2 கார்ட் ஸ்லாட் தேவை. ஆனால் மோஸ்டான 3090ஸ்ல 3 கார்ட் ஸ்லாட் தேவை. ஆனால் இந்த சின்ன சைஸ் டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த GPUவை ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் போட்டிருந்தோம். அப்போயுமே மேக்ஸான டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸ்க்கு தான் போச்சு. அதனால இந்த 3 ஃபேன் செட்டப் நல்லா பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயமும் இருக்குது. RX 6900 XT வெறும் 300 வாட்ஸ் பவரில் ரன் ஆகும். ஆனால் RTX 3090க்கு 350 வாட்ஸ் பவர் வேணும். இப்போ நம்ம கார்டோட எக்ஸ்டீரியரை பார்க்கும்போது இதில் இருக்கிற போர்ட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இங்கே 2 டிஸ்பிளே போர்ட் 1.4 பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு HDMI 2.1 இங்கே இருக்குது. கூடவே ஒரு சிங்கிள் டைப் C போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அட்ரஸபிள் RGB லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த Radeon 6900 XT AMD கிட்டேருந்து பெஸ்ட்டான கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது NVIDIAவோட RTX 3090 அளவுக்கு பண்ணலனா கூட இது சில இடத்துல கண்டிப்பாக க்ளோஸாக வருது. AMDல இருக்கிற RDNA 2 கண்டிப்பாக இங்கே காம்படிஷனை திரும்பி கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் டீம் ரெட்டோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கேட்ச், ஸ்மார்ட் ஆக்சஸ் மெமரி, அப்புறம் ஃபிடலிட்டி எஃபெக்ட்ஸ் இந்த 3மே கண்டிப்பாக நீங்கள் ஹைப்பார அளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் ஒரு கேமராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாமா? இப்போ நம்ம ப்ரைஸ்க்கு வரலாம். இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது இந்தியன் ப்ரைஸ் பற்றி எங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனால் குளோபலாக இந்த Radeon 6900 XT $999க்கு விற்குது. இது $500 Nvidia 3090 விட கம்மி. ஸோ பேசிக்காக இதுதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா RTX 3090க்கு போகலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ரே ட்ரேசிங், DLSS 1440pல கேம் ஆடணும், ஏன் 4Kல கூட சில வாட்டி கேம் ஆடணும்னா நீங்கள் RTX 3080 சூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு 4Kல கேம் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு ரே ட்ரேசிங் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது AMDயோட RX 6900 XTக்கு போகலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கார்டை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.